வணக்கம். நடிகர் ராஜேஷ் இவரை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ராஜேஷ் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம் கன்னி பருவத்திலே. அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் வடிவுக்கரசி. மதுரையில் 200 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் கன்னி பருவத்திலே. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் BV பாலகுரு. அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் அம்மன் கிரியேஷன்ஸ் சார்பாக SA ராஜுகண்ணு. மாறுபட்ட கதை கருவை கொண்ட அந்த திரைப்படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் K பாக்யராஜ். படத்தினுடைய இறுதி காட்சியில் கிணற்றுக்குள் விழ வேண்டிய நிலை பாக்யராஜ் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு வரும்போது மக்கள் அனைவரும் தங்களையே மறந்து கைத்தட்டினார்கள். பாக்யராஜ் இறக்கக்கூடிய காட்சிக்கு அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. நானே சென்னை அண்ணா சாலையில் இருந்த சஃபயர் திரையரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த போது பாக்யராஜ் இறக்கக்கூடிய காட்சிக்கு உண்டான வரவேற்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். எந்த அளவிற்கு அந்த கொடூரமான கதாபாத்திரத்தின் மீது தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு எரிச்சல் இருந்தால் மக்கள் இந்த அளவிற்கு கை தட்டி இருப்பார்கள் என்பதை அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த போது நான் நினைத்தேன். இந்த விஷயத்தை பல வருடங்களுக்கு பின்னால் பாக்யராஜ் சாரை பார்க்கும்போது சொன்னேன், சார் அந்த படத்தில் உங்கள் கேரக்டர் மேலே எந்த அளவுக்கு பீப்புள் கடுப்பாகி போய் இருந்தாங்கன்றது படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சார். நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து சாக வேண்டிய காட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வரும்போது ஆடியன்ஸு திரையரங்கே அதிரக்கூடிய அளவிற்கு கைதட்டி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படின்றத நேரடியாக நானே பார்த்தேன் சார். எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே மக்கள் கடுப்பாகி போய் இருந்தாங்கன்றதை படம் பார்க்கும்போது என்னால் உணர முடிந்தது அப்படின்னு பாக்யராஜ் சார்கிட்ட சொன்னேன். பாக்யராஜ் சார் நான் சொன்னதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு ராஜேஷ் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக ஆனார். ராஜேஷுடைய வீட்டுக்கு பல நாட்கள் நான் சென்றிருக்கிறேன். அவருடன் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். பல பத்திரிகைகளுக்காக அவரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தை பார்த்தபோது எனக்கு மிகுந்த மரியாதை அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் மீது உண்டானது. நடிகர் JP சந்திரபாபுவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில சம்பவங்களை அடிநாதமாக வைத்து பாக்யராஜ் அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருந்தார். மிகவும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அமைந்திருந்த அந்த அருமையான குடும்ப கதையை மிகவும் சிறப்பாக K பாக்யராஜ் இயக்கியிருந்தார். ராஜேஷ் ஏற்று நடித்த கதாபாத்திரம் மரியாதைக்குரிய அருமையான கதாபாத்திரமாக இருந்தது. அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. K பாக்யராஜுக்கு எந்த அளவிற்கு அந்த திரைப்படத்தில் பெயர் கிடைத்ததோ, அம்பிகாவிற்கு எந்த அளவிற்கு அந்த திரைப்படத்தில் புகழ் கிடைத்ததோ, அதற்கு நிகரான பெயரும் புகழும் ராஜேஷ் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு கிடைத்தது. அந்த கதாபாத்திரத்திற்கு 100% ராஜேஷ் அருமையாக பொருந்தி இருந்தார். ராஜேஷை அவருடைய வீட்டில் நான் சந்தித்து பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் தொடர்ச்சியாக அவர் நடித்த 3 திரைப்படங்களை பற்றி அவரிடம் நான் புகழ்ந்து கூறினேன். ஒரு திரைப்படம் ஆலய தீபம். ராஜேஷ் கதாநாயகனாக நடிக்க சுஜாதா கதாநாயகியாக நடித்தார். ஸ்ரீதர் இயக்கிய அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அதற்கு பிறகு ராஜேஷ் நடித்து பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படம் சிறை. அனுராதா ரமணன் எழுதிய ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருந்தார் RC சக்தி. அதில் முரட்டுத்தனமான ஒரு மனிதராக ராஜேஷ் நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக ராஜேஷ் இருந்தார். அந்த காலகட்டத்திலேயே ராஜேஷ் கதாநாயகனாக நடித்து இன்னொரு திரைப்படம் மக்களின் வரவேற்பை பெற்றது. அந்த திரைப்படம் அச்சமில்லை அச்சமில்லை. ராஜேஷ் அரசியல்வாதியாக நடிக்க அவருடைய மனைவியாக சரிதா நடித்திருந்தார். அந்த மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படத்தை இயக்குனர் சிகரம் K பாலச்சந்தர் இயக்கியிருந்தார். ராஜேஷுடைய கலையுலக பயணத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு திரைப்படமாக
அச்சமில்லை அச்சமில்லை என்ற அந்த திரைப்படம் அமைந்தது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ராஜேஷுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து பல விஷயங்களையும் பேசக்கூடிய சூழ்நிலை உண்டானது. அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ராஜேஷ் தன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறையை என்னிடம் கூறினார். யாருக்குமே தெரியாத அந்த குறையை என்னிடம் மட்டுமே கூறியிருந்தார். ராஜேஷ் இன்று இல்லை, நம்மிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அவர் தன் மனதில் இருக்கக்கூடிய குறை என்று என்னிடம் கூறிய அந்த குறை என்ன குறை என்பதை இப்போது நான் கூறுகிறேன். அவர் ஒரு கதையை தயார் பண்ணி வைத்திருந்தார். அந்த கதைக்கு திரைக்கதையை எழுதி வைத்திருந்தார். அதற்கான உரையாடல்களையும் பல நாட்கள் அமர்ந்து எழுதி வைத்திருந்தார். அந்த கதை, திரைக்கதை, உரையாடல்கள் அவருடைய வீட்டில் பத்திரமாக இருந்தன. பல வருடங்கள் அதை பாதுகாத்து அவர் வைத்திருந்தார். அந்த கதையை திரைப்படமாக இயக்க வேண்டும் என்ற ஆசை ராஜேஷுக்கு இருந்தது. தான் படத்தை இயக்குவதாக இருந்தால் அந்த கதைக்கு பொருத்தமான நடிகராக இருப்பவர் நம்முடைய கமலஹாசன் தான் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. தன் மனதில் இருந்த ஆசையை பல சந்தர்ப்பங்களில் கமலஹாசனிடம் நேரடியாக கூறி இது விஷயமாக கமலஹாசனிடம் பேசவும் செய்திருக்கிறார். நீங்கள் நிறைய படங்களை நடிச்சுட்டு இருக்கீங்க, அதனால் உடனே வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் சார். உங்களுக்கு எப்போ முடியுமோ, எப்போ என்னுடைய டைரக்ஷன் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வருதோ அப்போ கட்டாயம் நீங்கள் நடிக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். இந்த பிறவியில் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னா, நீங்கள் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் இயக்க வேண்டும் அப்படின்ற ஆசை என் மனதில் ஆழமாக பதிஞ்சு கிடக்குது. அதனால் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் நடிங்க, நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை எல்லாத்தையும் கமலஹாசன்ட்ட பல நேரங்களில் அவர் கூறியிருக்கிறார். கமலஹாசன்ட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கமலஹாசன்ட்ட நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கார் சார். பெரிய பெரிய படமாக நிறையா நடிச்சிட்டு இருக்காரு, பெரிய பெரிய கம்பெனி படமாக நடிச்சிட்டு இருக்காரு, பெரிய டைரக்டர்கள் படமாக நடிச்சிருக்காரு, பிக் பட்ஜெட் மூவிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில் அவர் எப்போ முடியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவர் பண்ணார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஆசைன்றது அப்படியே பெரிய அளவில் என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. கமல் சார் நடிக்கணும், நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். கமலஹாசன் நடித்த சத்யா திரைப்படத்தில் ராஜேஷ் அரசியல்வாதியாக எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த மகாநதி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ராஜேஷ் நடித்து எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். எனினும் கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை தான் இயக்க வேண்டும் என்று ராஜேஷ் எத்தனையோ வருடங்களாக ஏங்கி கொண்டிருந்தார். அவர் ஏங்கிய அந்த விஷயம் இன்று வரை நிறைவேறவே இல்லை. அவருடைய மனதில் இருந்த அந்த பல வருட ஆசை செயல் வடிவத்திற்கு வராமலே ராஜேஷ் நம்மிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். ராஜேஷ் இல்லாத இந்த சூழலில் ராஜேஷுடைய மனதில் இருந்த அந்த ஆசையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.